மாணவர்களே, நாங்கள் இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கின்றோம். இந்த போன வகுப்பில் நாங்கள் நடந்து முடிந்த சிலவற்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். அந்த வகுப்பிலே நாங்கள் ஏபி என்கின்ற 2 மூலகங்களை இனங்கண்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏ மிகையான வழியில் பெராக்சைட்டை தான் பிரதான விளைவாக தரும் எனவும், பி ஓரோக்சைட்டை தரும் எனவும், இந்த பி கொதிநீருடன் ஓரளவு தாக்கம் அடையும் எனவும், ஸ்டீமுடன் நன்றாக தாக்கம் அடையும் எனவும் உங்களுக்கு நாங்கள் படிப்பித்திருந்தோம். இந்த சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் ஏ சோடியமாகவும் பி மெக்னீசியமாகவும் இனம் காணப்பட்டது. ஏ சோடியம் பி மெக்னீசியம் ரெண்டாகவும் இனம் காணப்பட்டது. ஏ சோடியம் பி மெக்னீசியம். ஏ சோடியம் பி மெக்னீசியம் அதை பற்றி இயல்புகள் எல்லாம் போன வகுப்பில் நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம் பிள்ளைகளே. நீங்கள் அவற்றை ஞாபகப்படுத்தி கொண்டு வந்தால்தான் இந்த வகுப்பில் நாங்கள் தொடரலாம். அதற்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு வகுப்புக்கும் இவ்வகையாக ஒரு தொடர்பை வைத்து கொண்டிருக்கின்றோம். ஏ சோடியம் பி மெக்னீசியம். ஏ பி ரெண்டும் கடல் நீரில் காணப்படும். ஏ கடல் நீரில் சோடியம் குளோரைட் எனப்படும் பிரதான உப்பாக காணப்படும். பி கடல் நீரில் MgCl2 MgBr2 ஆக MgSO4 ஆகையெல்லாம் காணப்படும். ஆகவே இப்போது அதன் தொடர்ச்சியை நாங்கள் பார்ப்போம். ஏ உப்பளங்களில் சூரிய சக்தி மூலம் சோடியம் குளோரைட்டாக மாற்றப்பட்டு அது சோடியம் குளோரைட் உரிய நிலையில் மின்பகுத்து ஏயை பெற்றுக்கொண்டோம். பி பற்றி தான் இப்போ இன்றைய எங்கட வகுப்பு கேள்வி. பாருங்கள், கேள்வியை அவதானித்தால் விளங்கும் மாணவர்களே. கடல் நீரிலிருந்து மூலகம் பி எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகின்றது? கடல் நீரிலிருந்து மூலகம் பி எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகின்றது? பாருங்கள், உப்பளங்கள் சற்று சாய்வான தரை. உப்பளம் சற்று சாய்வான தரை. இது பாத்திகளாக இருக்கின்றது. பாருங்கள், இந்த போன வகுப்பில் நாங்கள் படித்ததை ஞாபகப்படுத்தினால் இங்கே கவனிங்கோ, இதில் சூரிய சக்தி மூலம் ஆவியாக விடப்படும் போது கால்சியம் கார்பனேட் படிவுற்றது ஞாபகம் இருக்கும். அடுத்தா போல இங்கே பாருங்கள், ஜிப்சம் படிவுற்றது. அடுத்தா போல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே 3வது பாத்தியில் நாங்கள் அவதானித்து கொண்டால் சோடியம் குளோரைட் படிவுற்றது. இப்போது இந்த திரவம் கடல் நீரிலிருந்து சோடியம் குளோரைட் வந்து படிவாக்கப்பட்ட பின்னர் பெறப்படும் திரவம் தாய் திரவம் பிட்டேன் என அழைக்கப்படும் கசிப்புத்தன்மை பொருந்தியது. இதில் தான் ஏராளமான ரசாயன மூலகங்கள் இருக்கின்றது. இந்த தாய் திரவத்திலிருந்து தான் மெக்னீசியம் தயாரிக்கப்படுகின்றது. இந்த தாய் திரவத்திலிருந்து தான் புரோமின் தயாரிக்கப்படுகின்றது. இந்த தாய் திரவத்திலிருந்து தான் ஏராளமான ரசாயன பொருட்கள் பெற்றுக்கொள்ளப்படுகின்றன. இது ஒரு தாய் திரவம். ஏராளமான ரசாயன பொருட்களை உள்ளடக்கி பிட்டேன் என அழைக்கப்படும். பாருங்கள், இதிலிருந்து பி எவ்வாறு பி மெக்னீசியம். அப்போ இனங்காணப்பட்ட பி ஒரு மெக்னீசியம் ஆகும். அது எவ்வாறு தயாரிக்கப்படும் என்பதைத்தான் நாங்கள் பார்த்து கொள்வோம். பாருங்கள், சுண்ணாம்பு கற்கள் CaCO3 சுண்ணாம்புக்கல். CaCO3 சுண்ணாம்புக்கல். இதனை வெப்பமேற்றி சுண்ணாம்பு சூளைகள், அங்கே சுண்ணாம்பு கற்கள் வெப்பமேற்றப்படுகின்றன. நீராத சுண்ணாம்பு பெறப்படுகின்றது. பாருங்கள், நீராத சுண்ணாம்பு பெற்றுக்கொள்ளும். சுண்ணாம்பு கற்கள் வெப்பமேற்றப்பட்டு நீராத சுண்ணாம்பு பெறப்படும். நீராத சுண்ணாம்பு. இதற்கு நீர் சேர்த்து நீரிய சுண்ணாம்பு பெற்றுக்கொள்ளப்படும். நீரிய சுண்ணாம்பு. அப்பங்கள் நீராத சுண்ணாம்பு நீரிய சுண்ணாம்பு பெற்றுக்கொள்ளும். நீரிய சுண்ணாம்பு.
இந்த நீறிய சுண்ணாம்பு பல உபயோகங்களை கொண்டிருக்கும் மாணவர்களே. ஒன்று, கட்டிடங்கள் வெள்ளி அடிக்க, ஒயிட் வாஷிங், வெள்ளி அடிக்க பயன்படுத்தப்படும். இந்த நீறிய சுண்ணாம்பை மட்டான நீரில் கரைத்து அதை கட்டிடங்களுக்கு வெள்ளி அடிக்கும் போது வழியில் உள்ள கார்பனீர் ஆக்சைடு அதன் மீது மோதி கால்சியம் கார்பனேட்டை உண்டாக்கும். வெண்பூச்சு பெறப்படும், வெள்ளை பூச்சி உருவாக்கப்படும். கட்டிடங்கள் வெள்ளி அடிக்க பயன்படுத்தப்படும். சுண்ணாம்பு சாந்தாக பயன்படுத்தப்படும். இதை மிகையான நீரில் கரைத்து ஆய்வு சாலையில் சுண்ணாம்பு நீராக பயன்படுத்தலாம். கார்பன் ஆக்சைடு வாயுவை இனம் காண்பதற்குரிய ஒரு நீர் தான் இந்த சுண்ணாம்பு நீர். ஆகவே கட்டிடங்கள் வெள்ளி அடிப்பதற்கு இது பயன்படுத்தப்படும் CaOH2. எனவே கவனியுங்கள், இப்படி நீர் சேர்த்து பெறப்பட்ட கால்சியம் ஹைட்ராக்சைடு கரைசலை அந்த தாய் திரவம் பிட்டேனுக்கு சேர்க்கிறது. அப்போ பிட்டேனில் கவனிங்கோ, பிட்டேனில் Mg2+ அயன்கள் காணப்படும். இதுதான் அந்த தாய் திரவம். தாய் திரவம் Mg2+ அயன்கள் காணப்படும். இதற்கு நாங்கள் இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடை சேர்ப்பதனால CaOH2 aqueous சேர்ப்பதனால என்ன நடக்கும் என்றால் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வீழ்வடிவாக மாறும். பிளஸ் Ca2+. அப்போ கவனிங்கோ, கால்சியமும் மெக்னீசியம் ஒரே கூட்டம். கால்சியம் மெக்னீசியம் ஒரே கூட்டம் மூலகங்கள். ஹைட்ராக்சைடுகளின் கருதிறன் மேலிருந்து கீழாக அதிகரிக்கும். BOH2, MgOH2, CaOH2. MgOH2, CaOH2 ரெண்டையும் ஒப்பிடும்போது மாணவர்களே, MgOH2 பார்க்க COH2 கரையும். அதை விட SrOH2 கரையும். அதை விட BOH2 நன்கு கரையும். அப்போ Mg2+க்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு சேர்த்து, அதாவது கரைதிறன் குறைந்த MgOH2 வீழ்வடிவாக்குறது. ஒரு வெள்ளை வீழ்வடிவாக உருவாகும். அப்போ பாருங்கள், இந்த பிட்டேன் எனப்படுகின்ற தாய் திரவத்தில் மெக்னீசியம் Mg2+ காணப்படும். அதற்கு இந்த நீராத சுண்ணாம்பு கரைசலை நீறிய சுண்ணாம்பு கரைசலை சேர்த்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை பெற்றுக்கொள்வோம். இது ஒரு வீழ்வடிவு. இந்த வீழ்வடிவை வேறாக்கி எடுக்கலாம். இந்த வீழ்வடிவை வேறாக்கி எடுத்து இதை நாங்கள் செறிந்த, அப்போ உங்களுக்கு ஞாபகம் வேணும் மாணவர்களே, மெக்னீசியம் ஒரு எஸ்குழு மூலகம். அது உருகிய உலோக குளோரைட்டின் மின்பகுப்பால் தான் பெறப்படும். உருகிய உலோக குளோரைட்டின் மின்பகுப்பால் தான் பெறப்படும். அவை கடல் நீரில் மெக்னீசியம் உருகிய உலோக குளோரைட்டின் மின்பகுப்பால். அதற்காக வீழ்வடிவை உருவாக்குகின்றோம். இந்த வீழ்வடிவை குளோரைட்டாக மாற்ற வேண்டும். இது ஒரு மூலம். செறிந்த HCl கரைத்து குளோரைட்டாக மாற்றுவோம். ஐதான HCl கரைத்து மாற்றினால் அந்த MgCl2 கரைசலில், ஐதான கரைசலில் ஹைட்ரஜன் அயன்கள்லாம் மின்பகுப்பால் விடுவிக்கப்படும். ஆகவே இந்த MgOH2 இதனை நாங்கள் செறிந்த HCl கரைத்து கரைசலாக்குவோம். பாருங்கள், இவர் செறிந்த HCl கரைத்து கரைசலாக மாற்றப்படும். அப்போ பாருங்க, இதை நாங்கள் செறிந்த HCl கரைத்து இதை ஒரு கரைசலாக மாற்றிக்கொள்வோம். அப்போ இவரை MgOH2 செறிந்த HCl aqueous concentrated செறிந்த HCl கரைக்க போகின்றோம். செறிந்த HCl கரைத்தல். ஆகவே கரைக்கும் போது MgCl2 aqueous plus H2O உருவாக்கப்படும்.
பாருங்கள் செறிந்த HCl கரைக்கணும். ஐதான் HCl கரைத்தால் கரைசலில் நீர் அளவு அதிகம், மின்பகுப்புக்கு நாங்கள் செய்ய முடியாது, அங்கே H+ அயன்கள்லாம் விடுவிக்கப்படும். செறிந்த HCl கரைக்கும். இந்த கரைசலை சற்று வெப்பமேற்றி குளிர விடுவோம். குளிர விடும்போது கிறிஸ்டல் பளிங்குகள் உருவாகும். MgCl2 + R நீர் கிறிஸ்டலாக மாறும். MgCl2.6H2O திண்மமாக மாற்றப்படும். பாருங்கள், பிரைன் கரைசல், இந்த கரைசல் பிரைன் கரைசல், அதற்கு நாங்கள் நீரிய சுண்ணாம்பை சேர்க்கின்றோம். மெக்னீசியம், கரைதிறன் குறைந்த மெக்னீசியம் வீழ்வடிவாக்கப்படும். இந்த வீழ்வடிவாக்கப்பட்ட இந்த மெக்னீசியத்தை வேறாக்கி அதனை செறிந்த HCl கரைக்கிறோம். கரைசல் கரைந்து நிறமற்ற கரைசலை தரும். சற்று வெப்பமேற்றி குளிர விடும்போது பளிங்குகள் உருவாகும். கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம்ட், பளிங்குகள் உருவாக்கப்படும். இந்த பளிங்குகளை நாங்கள் வெளியால் எடுத்து மெதுமெதுவாக, அதாவது சிறிது சிறிதாக வெப்பமேற்றுவோம். வெப்பமேற்றி நீர் மூலக்கூறுகளை நாங்கள் அகற்றப் போகின்றோம். பாருங்கள், இது ஒரு பளிங்கு நீர். ஆகவே இந்த Mg2+ நீர் மூலக்கூறுகள் ஈதல் பிணைப்பால் இணைந்து காணப்படும். OH2 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 OH2. ஆகவே இது பளிங்கு சாலிட். அவை இதை நாங்கள் கிராஜுவலி ஹீட், அப்போ கிராஜுவலி ஹீட்டை நாங்கள் மெல்ல மெல்ல கொடுப்போம் என்றால், முதலாவது அந்த மேலே நீர் மூலக்கூறுகள் அகற்றப்பட்டு பாருங்கள், MgCl2.6H2O solid is heated, slowly heated, மெதுவாக வெப்பமேற்றும். MgCl2.4H2OL plus 2H2O gas. slowly heated கவனிங்கோ, மெதுவாக வெப்பமேற்றப்படும். பாருங்கள், மெதுவாக வெப்பமேற்றப்படும், மெதுவாக வெப்பமேற்றப்படும். இவ்வாறு நாங்கள் மெதுவாக வெப்பமேற்றும் போது அங்கே 2 மூலக்கூறு நீர் வெளியேற MgCl2.4H2O, that is also solid form, அது ஒரு திண்மமாக இருக்கும். இது நாங்கள் இன்னும் வெப்பமேற்றுவோம். MgCl2.4H2O solid again heated strongly. அப்போ மெதுவாக வெப்பமேற்றால் MgCl2.2H2O solid plus 2H2O gas. அப்போ பாருங்கள், இந்த MgCl2.2H2O ஆக எங்களுக்கு பெறப்படும். இந்த திண்மம் எடுத்து வரப்பட்டு உருக்கப்படும். அதை ஃபியூஸ் பண்ணுவோம் மின் சக்தியால். உருக்கும் போது இருக்கிற நீரெல்லாம் ஆவியாக போய் MgCl2 உருகிய நிலைக்கு கொண்டு வரப்படும். இந்த உருகிய நிலையில் இருக்கிற MgCl2வை கிராஃபைட் அனோட், ஸ்டீல் கதோட்டை பயன்படுத்தி நாங்கள் மின்பகுப்பு செய்து, பாருங்கள், MgCl2 டோஃப் ப்ரோசஸ் என்று சொல்லப்படும், மின்பகுப்பு செய்யப்படும். அப்போ இதை மின்பகுப்பு செய்தல், மின்பகுப்பு செய்யும்போது அனோட் கதோட் ரியாக்ஷன்களை பார்ப்போம். அப்போ இது இப்போது எலக்ட்ரோலைசஸ், மின்பகுப்பு செய்யப்படும். அப்போ பாருங்கள், மின்பகுப்பு செய்யப்படும். இதனை நாங்கள் மின்பகுப்பு செய்ய இருக்கின்றோம். அப்போ இதை மின்பகுப்பு செய்யும் போது என்ன மாற்றம் என்றதை நாங்கள் பார்ப்போம். இதை மின்பகுப்பு செய்தால், கிராஃபைட் அனோட் ஸ்டீல் கதோட் மூலம் மின்பகுப்பு செய்தால் MgCl2 உருகிய நிலையில்
Mg2 plus liquid to Cl minus liquid உருகி அயன்களாக இருக்கும். Mg2 plus liquid 2Cl minus liquid உருகி அயனாக இருக்கும். ஆகவே இது நாங்கள் மின்வகுப்பு செய்யும்போது அனோட் கேதோட் ரியாக்ஷன், அனோட் 2Cl minus liquid chlorine plus 2E, chlorine plus 2E. இப்போ குளோரின் வாயு வெளிவருவதை நாங்கள் காணலாம். குளோரின் plus 2E குளோரினாக மாற்றப்படும். அனோட் ரியாக்ஷன் குளோரின் வெளியில் வரும். கேதோட் ரியாக்ஷனை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பாருங்கள், கேதோட், இதுக்கான கேதோட் ரியாக்ஷனை நாங்கள் பார்ப்போம். கேதோட், அப்போ கேதோட் ரியாக்ஷனை நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், என்ன கேதோட் ரியாக்ஷன்ன்றதை நாங்கள் இப்போ இதில் பார்க்கின்றோம். பாருங்கள், கேதோட் ரியாக்ஷன் Mg2 plus liquid plus 2E Mg solid. பாருங்கள், அனோட்டிலிருந்து குளோரின் வாயு வெளியேறும். கேதோட்டில் மெக்னீசியம் படியும். இந்த மெக்னீசியம் திரவமாகும். இது கரைசலின் உருகுநிலை 700 பாக சியில் இது ஒரு திரவம், 657 உருகுநிலை உடையது ஒரு திரவமாக இருக்கும். இந்த மெக்னீசியம் திரவத்தின் அடர்த்தி அந்த கரைசலின் அடர்த்தியிலும் பார்க்க குறைவாக இருப்பதால் மெக்னீசியம் மேலெழும்பும் மெக்னீசியம் கவனமாக பெற்றுக்கொள்ளப்படும். அப்போ மாணவர்களே ஞாபகத்தில் வைக்கணும், இந்த கடல் நீரில் மெக்னீசியம் காணப்படுகின்றது. அது கரையக்கூடிய உப்புக்களாக இருக்கின்றது. சோடியம் குளோரைட்டை நாங்கள் பிரித்தெடுத்த பிற்பாடு பெறப்படும் திரவம் தாய் திரவம் என அழைக்கப்படும். இந்த தாய் திரவத்தில் Mg2 ப்ளஸ் அயன்கள் காணப்படும். இந்த Mg2 ப்ளஸ் அயன்கள் தாய் திரவத்தில் இருக்கும். அதை நாங்கள் நீறிய சுண்ணாம்பை பயன்படுத்தி MgOH2 ஆக வெளியில் எடுக்கிறது. அதை குளோரைட்டாக மாற்றி உருக்கி மின்வகுப்பதற்காக செறிந்து எச்சலில் கரைக்கிறது. வெப்பமேற்றும் போது பளிங்குகள் குளிரவிடும் போது பளிங்குகள் பெறப்படும். இந்த பளிங்குகளை மெதுவாக வெப்பமேற்றி படிப்படியாக நீரை அகற்றுகின்றது. இறுதியில் MgCl2H2O பெறப்படும். அதில் நாங்கள் உருக்கும் போது நீரெல்லாம் ஆவியாகி MgCl2 பெறப்படும். உருகுநிலையை குறைப்பதற்கு பதார்த்தங்களும் சேர்க்கப்படலாம். இவ்வாறு உருகி மின்வாக்கப்படும் போது அனோட்டில் குளோரினும் கதோட்டில் மெக்னீசியம் விடுவிக்கப்படும். மெக்னீசியம் திரவ நிலையில் பெறப்படும். அது கரைசலும் பார்க்க உருகுநிலை குறைவாக இருக்கிறபடியால் உருகி கரைசலின் வெப்பநிலைக்கு மெக்னீசியம் உருகி அடர்த்தி குறைவாகியால் மேலும் மெக்னீசியம் வேறாக்கி எடுத்துக்கொள்ளப்படும். டோப் ப்ரோசஸ் மெக்னீசியம் இவ்வாறு பிரித்தெடுக்கப்படும். மெக்னீசியத்தை கொண்ட தாதுக்களை மாணவர்களே முன்னைய வகுப்புகளில் பார்த்து நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். கடல் நீரில் MgCl2 MgBr2 என்றெல்லாம் சொன்னோம். MgCl2 MgBr2 MgSO4. கானலைட் KCl MgCl2.R நீர், KCl MgCl2.R நீர். டொலமைட் பாறைகள் K2 டொலமைட் பாறைகள் MgCO3 CaCO3 அவை டொலமைட் பாறைகளாக இருக்கும். இவ்வாறு மெக்னீசியம் ஏராளமான பொருட்களில் இருக்கின்றது. எப்சம் சால்ட் MgSO4.7H2O அது எபிசம் உப்பு என அழைக்கப்படும். இது மெக்னீசியத்தின் தாதுக்கள். என்ன தாதாக இருந்தாலும் குளோரைட்டாக மாற்றி குளோரைட்டை மின்வகுப்பு செய்துதான் மெக்னீசியம் தயாரித்து கொள்ளப்படும். இதை ஞாபகத்தில் வையுங்கள். அதே மாதிரி மாணவர்களே, அப்போ இந்த கேள்விக்கு நாங்கள் இப்போது பதிலை உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பாருங்கள், இந்த கேள்விக்குரிய பதிலை பாருங்கள். இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அதற்குரிய விடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள். அப்போ பாருங்கள், கடல் நீரிலிருந்து மூலகம் B மெக்னீசியம் எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகின்றது என்ற கேள்விக்கு சரியான விடையை நீங்கள் இப்போ தெரிவு செய்திருப்பீர்கள். அப்போ அவ்வளவும் மிக பிரதானமானது. அப்போ பாயிண்ட்ஸை கவனமாக வைத்து விடைகளை எழுதுகிற தன்மைக்கு நீங்கள் வரணும். அதே மாதிரி மாணவர்களே, கடல் நீரிலிருந்து புரோமின் பிரித்தெடுக்கப்படுகின்றது. எவ்வாறு புரோமின் கடல் நீரிலிருந்து
பிரித்தெடுக்கப்படும் என்பதற்குரிய விடையையும் நாங்கள் இதில் சேர்த்து பார்த்துக்கொள்வோம். பிறகு வரும்போது அதை ஞாபகப்படுத்துவோம். கடல் நீரில் Br- இருக்கின்றது. அதற்குள்ள இந்த பிட்டேன் சோடியம் குளோரைட் பிரித்தெடுக்கப்படுகின்ற பெறப்படும் தாய் திரவம் பிட்டேன் Br-. குளோரின் வாயுவை செலுத்துவோம். Br- குளோரின் செலுத்தப்படும். அவை அங்கே Cl- ப்ளஸ் புரோமின் உருவாகும். அவர்கள் பிட்டேனுக்கு குளோரினை செலுத்தி குளோரின் மின்னெதிர்த்தன்மை கூடியது புரோமிலிருந்து எலக்ட்ரானை பெற்று தான் Cl- மாறி Br- Br2 மாற்றும். அதிலிருந்து கடல் நீரிலிருந்து புரோமினும் பெற்றுக்கொள்ளப்படும். இது எளிய தாக்கம். இந்த தாக்கத்தை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு விளங்கும் பாருங்கோ. அப்போ இந்த தாக்கத்தில் பாருங்கள், அதாவது இது Br- இருக்கும். அதற்கு நாங்கள் குளோரினை செலுத்துதல், புரோமின் விடுவிக்கப்படும். Br2 + 2Cl-. ஆகவே புரோமின் பெற்றுக்கொள்ளப்படும் தாய் திரவத்திலிருந்து இவ்வாறு புரோமின் பெற்றுக்கொள்ளப்படுவதை நீங்கள் காணலாம். சரியோ? எனவே அடுத்த கேள்வியை பாருங்கள். அடைப்பினுள் தரப்பட்ட இயல்பு அதிகரிக்கும் திசையில் ஒழுங்குபடுத்துக. சில சேர்வுகள் தந்திருக்கு, இயல்புகள் அடைப்பில் தந்திருக்கு. ஆகவே இந்த அடைப்பினுள் தரப்பட்ட இயல்பு அதிகரிக்கும் திசையில் ஒழுங்குபடுத்துக. அவர்கள் அடைப்பினுள் தரப்பட்ட இயல்பு அதிகரிக்கும் திசையில், அடைப்புக்குள்ள மூல இயல்பு என்று தரப்பட்டிருக்கின்றது. அடைப்பில் மூல இயல்பு, மூல இயல்பு அடைப்பில் தரப்பட்டிருக்கின்றது. MgO, K2O, CaO, Rb2O. சில ஆக்சைடுகள் தரப்பட்டிருக்கின்றது. அப்போ மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், ஆக்சைடுகளை பொறுத்தளவில் கூட்டம் 1 ஆக்சைடுகளின் மூல இயல்பு கூட்டத்தின் வழியே அதிகரிக்கும். கூட்டம் 2 ஆக்சைடுகளின் மூல இயல்பும் கூட்டத்தின் வழியே அதிகரிக்கும். ஆனால் இந்த 2 ஆக்சைட்டையும் ஒப்பிடும்போது கூட்டம் 1க்கு மூல இயல்பு கூட, மூல இயல்பு கூட்டம் 1க்கு கூட. அப்போ ஆக்சைடுகளை நாங்கள் பார்த்தால் அதை எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கலாம். மூல இயல்பு கூட்டம் 1ல் கூட. அப்போ தரப்பட்ட ஆக்சைடுகளை பாருங்கள், MgO, K2O, CaO, Rb2O. அவை 4 ஆக்சைடுகள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த 4 ஆக்சைட்டையும் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கின்றோம். என்ன மாதிரியாக மூல இயல்பு வரும் என்பதை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், அவை 4 ஆக்சைட்டை ஞாபகப்படுத்துங்கள். MgO, K2O, CaO, Rb2O. 4 ஆக்சைட்டும் காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே பாருங்கள், K2O அது கூட்டம் 1 ஆக்சைட், Rb2O கூட்டம் 1 ஆக்சைட், MgO கூட்டம் 2 ஆக்சைட், CaO கூட்டம் 2 ஆக்சைட். அவதானித்தால் தெரியும், இங்கேயும் மூல இயல்பு அதிகரிக்கும், இங்கேயும் மூல இயல்பு அதிகரிக்கும். அப்போ கூட்டத்தின் வழியே மூல இயல்பு கூட. Li2Oவை விட Na2Oக்கு மூல இயல்பு கூட, Na2Oவை விட K2Oக்கு மூல இயல்பு கூட, K2Oவை விட Rb2O, CS2O என மூல இயல்பு கூடி செல்லும். அதே போல் BeO ஈரியல்பு, MgO மூலம், CaO மூலம், SRO மூலம், BaA மூலம் மூல இயல்பு அதிகரித்து செல்லும். அவ இப்போது இந்த ரெண்டையும் ஒப்பிடும்போது MgO விட CaOக்கு மூல இயல்பு கூட. அதாவது இந்த மூல இயல்பை நாங்கள் பார்த்தால் பாருங்கள், Rb2Oக்கு மூல இயல்பு. அப்போ இந்த கூட்டங்களின் அடிப்படையில் பார்த்தால் ஒரே ஆவர்த்தனத்தில் CaO விட K2O மூல இயல்பு கூட. அப்போ இதை அப்படியே ஒழுங்குபடுத்தலாம். அப்போ மூல இயல்பு குறைந்தது MgO, அடுத்த மூல இயல்பு குறைந்தது CaO. ரெண்டும் ஒரே ஆவர்த்தனம். அவை இவை விட இவருக்கு கூட K2O,
அதை விட கூட RB2. அப்போ MgO CaO K2O RB2O என மூல இயல்பு அதிகரித்து செல்வதை நீங்கள் காட்டலாம். அப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை எடுத்துக்கொண்டால் பாருங்கள், இதுக்குரிய பதிலை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், MgO K2O CaO RB2 மூல இயல்பு MgO CaO K2O RB2 மூல இயல்பு இவ்வாறு அதிகரித்து செல்லும் என்பதை நாங்கள் பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், Li + Na + K + Rb+ இவற்றின் அயன்களின் கடத்துத்திறன். இந்த கடத்துத்திறனை பொறுத்தளவில் அவற்றின் நீரேற்றத்தில் தங்கியிருக்கும். ஒரு அயன் இருக்குமா இருந்தால் அதை சூழ 6 நீர் மூலக்கூறுகள் காணப்படும். Li H2O 6 டைம் +, Na H2O 6 டைம் +. ஆகவே நீர் மூலக்கூறுகள் சூழ்ந்த நிலையில் காணப்படும். அப்போ நீர் மூலக்கூறுகள் ஈதல் பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். இந்த பெர்மன் சிறிதாக இருக்க நல்லாக ஈதல் பிணைப்பை கவர்வதால் ஈதல் பிணைப்பு உருவாகி காணப்படும். பெர்மன் பெரிதாகும் போது இந்த ஈதல் பிணைப்புகளின் வாய்ப்பும் குறைவாக இருக்கும், உருவாகும். அவை அங்கே அசைதல் கூடும். நெருக்கமாக இருக்கிற மூலக்கூறுகள் அயன்களிலும் பார்க்க இந்த பெர்மன் கூடுவதால் அசையின் திறன், கடத்து திறன் உங்களுக்கு அதிகரித்து செல்லும். அப்போ இங்கே கடத்துதிறன் பெர்மன் கூடிய திசையில் அதிகரிக்கும். இந்த நீர் மூலக்கூறுகள் இலகுவில் விடுபடும். நீர்மூழ்கள் சூழ்ந்திருக்கும் போது அதை எடுத்து செல்வது கடினமான ஒன்றாக கருதப்படும். அப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் கடத்துதிறன் Li + Na + Kp + Rb+ என அதிகரித்து செல்லும். இவ்வாறு கடத்துதிறன் அதிகரித்து செல்வதை நாங்கள் காட்டலாம். அடுத்த மூன்றாவது கேள்வியை பாருங்கள். லித்தியம், மெக்னீசியம், பொட்டாசியம், ருபீடியம் நீருடன் தாக்கம். லித்தியம், மெக்னீசியம், பொட்டாசியம், ருபீடியம் நீருடன் தாக்கம். இதில் பாருங்கள், 3 கூட்டம் 1 மூலகங்கள் இருக்கின்றது. லித்தியம், பொட்டாசியம், ருபீடியம் ஒரு கூட்டம் 2 மூலகம் இருப்பதை நாங்கள் காட்டலாம். அப்போ இதை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் பாருங்கள், இதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் என்ன மாதிரியான மாற்றம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், அப்போ இந்த தொடர்புடைமையை ஒருக்கா அவதானிங்கள். இந்த தொடர்புடைமைக்கு என்ன விளைவு வரும் என்பதை நாங்கள் பார்த்து கொள்கின்றோம். ஒருக்கா பாருங்கள். அப்போ இந்த தொடர்புடைமையை ஒருக்கா அவதானிங்க. சரியோ பாருங்கள். அப்போ இந்த தொடர்பில் உங்களுக்கு அவதானித்தால் தெரியும். இந்த தன்மையின் அடிப்படையில் நாங்கள் இவற்றை பார்த்து கொள்வோமாக இருந்தால் அதை நாங்கள் ஒருக்கா பாருங்கள். இந்த கேள்வியை நன்றாக நீங்கள் விளங்க வேண்டும். பாருங்கள், LiMgKRb நீருடன் தாக்கம். நீருடன் எவ்வாறு தாக்கம் புரியும் என்பதை பற்றி தான் இந்த கேள்வி இருக்கின்றது. அந்த கேள்வியை பாருங்கள். நீருடன் தாக்கம். அப்போ நீருடன் தாக்கத்துக்கான கேள்வியை நீங்கள் பார்த்தால் பாருங்க. நீருடன் தாக்கம் பாருங்கள். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் நீருடன் தாக்கம் அதிகரித்து செல்லும். இவ்வாறு நீருடன் தாக்கம் அதிகரித்து செல்லும். பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோண்டியம், பேரியம் இங்கே நீருடன் தாக்கம் அதிகரித்து செல்லும். ஒத்த ஆவர்த்தனங்களில் நீருடன் தாக்கம் இவ்வாறு இருப்பதை காணலாம். நீருடன் தாக்கம் இவ்வாறு இருக்கும். அப்போ பாருங்கள், சோடியம் நீரில் போடும்போது இரைச்சலுடன் இறைந்து ஐதரசனை தரும். பொட்டாசியம் போடும்போது ஊதான் ரச்சுவாலையுடன் எரிந்து விரைவாக தாக்கும். ருபீடியம், சீசியம் வெடித்தலுடன் தான். அப்போ கூட்டம் 1 தாக்குத்திறன் கூட்டம் 2 பார்க்கக்கூட. ஆகவே இதுக்கான விடையை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் கவனமாக பாருங்க. இந்த கூட்டத்தில் எம்ஜியை விட என்ஏ கூட, என்ஏ விட கே கூட, ஆர்பி கூட, சிஎஸ் கூட.
அப்போ இந்த தாக்குத்திறன்களுடைய அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம். மெக்னீசியம் அறை வெப்பநிலையில் போடும்போது மெதுவாகத்தான் இது. லித்தியம் சாதாரணமாக தாக்கும். அப்போ இந்த மெக்னீசியத்தோட ஒப்பிட்டு நீங்கள் பார்த்தால் மெக்னீசியத்தை விட லித்தியம் தாக்குத்திறன் கூட, அதிலும் பார்க்க சோடியம் கூட, அதிலும் பார்க்க பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் என வெடித்தலுடன் தாக்கம் புரியும். அப்போ இந்த தாக்குத்திறனை நீங்கள் இவ்வாறு காட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த தாக்கத்தை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அதற்கான விடையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். லித்தியம், மெக்னீசியம், சோடியம், ருபீடியம் நீருடன் எவ்வாறு தாக்கமடையும் பாருங்கள். மெக்னீசியம், லித்தியம், பொட்டாசியம், ருபீடியம் என்றவாறு அதிகரித்த நிலையில் தாக்கம் நடைபெறுவதை நாங்கள் காட்டலாம். ஆகவே இவ்வாறு தாக்கமடையும். அடுத்த கேள்வியை பாருங்கள். NaOH, LiOH, MgOH, KOH வெப்ப உறுதியை பற்றி நாங்கள் இங்கே கதைக்க இருக்கின்றோம். பாருங்கள், வெப்ப உறுதி. ஒரு ஹைட்ரோக்சைட்டுகளின் வெப்ப உறுதி கூட்டத்தின் வழியே அதிகரித்து செல்லும். ஹைட்ரோக்சைட்டுகள் இலகுவில பிரிகையடைய மாட்டாது. கூட்டத்தின் வழியே அதிகரித்து செல்வதை நாங்கள் காட்டலாம். வெப்ப உறுதி அதிகரிக்கும். கூட்டம் ஒன்றில் LiOH மட்டும் பிரிகையடையும், ஏனையவை பிரிகையடைவது மிக கடினம். கூட்டம் ரெண்டில் பிரிகையடையக்கூடிய மேலுள்ளவையெல்லாம் பிரிகையடையும். அடியில் போக போக பிரிய வெப்பம் அதிகரித்து செல்லும். ஏன்? ஏற்கனவே பார்த்துருக்கின்றோம். கூட்டம் 2 பொறுத்தளவில் கற்றியன் பெருமன் அதிகரிக்கும். எனவே அயனை முனவாக்குற இயல்பு குறைந்து செல்லும். அயன் இயல்பு அதிகரிக்கும், பிரிய வெப்பம் அதிகரிக்கும். ஆகவே அயன் இயல்பு அதிகரிப்பதால் பிரிய வெப்பம் அதிகரித்து செல்லும். அப்போ பிரிய வெப்பங்களை பொறுத்தளவில் எவ்வாறு காட்டலாம் என்பதை பற்றி பார்ப்போம். MgOH பிரியடையும், MgOவாகவும் நீராகவும் பிரியடையும். LiOH உயர் வெப்பத்தில் பிரியடைந்து Li2Oவையும் நீரையும் தரும். அங்கால கூட்டம் ஒன்றின் ஹைட்ரோக்சைட்டுகள் வெப்ப பிரிகை அடையப் போவதில்லை. அவை ஒருபோதுமே வெப்ப பிரிகை அடைவதில்லை. கூட்டத்தின் வழியே உறுதித்தன்மை கூடும், அயன் இயல்பு கூடும். அப்போ MgOH, அடுத்தது LiOH, அடுத்தது NaOH, KOH, RbOH, CSOH என அதிகரித்து செல்லும். ஆகவே பாருங்கள், MgOH பிரிகையடையும், அது MgOவாகவும் நீராகவும் பிரியடையும். LiOH பிரியடையும், Li2O நீர். இவ்வாறு பிரிகை வெப்பம் அதிகரித்து செல்லும். சரியான விடை MgOH, LiOH, NaOH, KOH ஆகும். அடுத்து பாருங்கள், NaBr, KBr, LiBr, RbBr அயன் இயல்பை நாங்கள் பார்க்கின்றோம். அயன் இயல்பு எவ்வாறு அதிகரித்து செல்லும் என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே அதையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். LiBr, NaBr, KB, RbBr பாருங்கள், அயன் இயல்பை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அப்போ பாருங்கள், இதில் அயன் இயல்பை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். அயன் இயல்பு பாருங்கள், அயன் இயல்பு எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை பற்றி நாங்கள் இங்கே பார்க்க இருக்கோம். அப்போ அயன் இயல்பை பொறுத்தளவில் பாருங்கள், LiBr, NaBr, KBr, RbBr, CSBr. சரி, இவற்றை நாங்கள் பார்ப்போம். இவையை கூட்டம் ஒன்றில் இருக்கிற அயன் சேர்வுகள். Li+, Na+, K+, R கற்றியன் பெருமன் அதிகரிக்கிறது. அப்போ பாருங்கள், கற்றியன் பெருமனை பற்றி தான் நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். இது Li+, இது Na+, இது K+, இது ருபீடியம் ப்ளஸ். இவை ப்ளஸ் கற்றியன்கள். ஆகவே ப்ளஸ் கற்றியன்கள் ஆக இருப்பதை நீங்கள் காணலாம். பாருங்கள், ப்ளஸ். இது Li+, இது Na+, இது K+, இது Rb+.
இவை ப்ளஸ் கட்டியன்கள், நேரேற்ற கட்டியன்களாக இருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கலாம். இனி அணியன் பிஆர் மைனஸ் எல்லாத்துக்கும் ஒரே சைஸ் ஒரே ஏற்றம். அணியன் பிஆர் மைனஸை நாங்கள் காட்ட போகிறோம். ஒரே சைஸ் ஒரே ஏற்றம். அணியன் பாருங்கள், பிஆர் மைனஸ் எல்லாம் ஒரே சைஸ் ஒரே ஏற்றம், எல்லாம் பிஆர் மைனஸ். இவை அயன் பிணைப்பை உருவாக்கி காணப்படுகின்றது. எல்லாம் ஒரே பருமன்களில் காணப்படுகிறது, ஒரே பருமன். அப்போ பாருங்கள், சிறிய கட்டியன்கள், கட்டியன் ஏற்றம் ஒரே மாதிரி, கட்டியன் சைஸ் கீழே அதிகரிக்கிறது, அணியன் ஏற்றம் அணியன் சைஸ் எல்லாம் மாறாது இருக்கின்றது. இப்போது இந்த சிறிய கட்டியன் இந்த பெரிய அணியன் மீது இலத்திரனை தனக்குள்ளே இழுத்து கொண்டு கருவி அப்பால் தள்ளும். காரங்கள் மாணவர்களே, சிறிய கட்டியன்கள் அணியன்களின் இலத்திரன் முகில தங்களுக்குள் கவர்ந்து கொண்டு அதன் கருவை அப்பால் தள்ளும். இதனால் அணியன் உருக்குலைக்கப்படும். கரு அங்கால போகிறது, இலத்திரன் இங்கால வருகிறது, அணியன் உருக்குலைக்கப்படும். ஆகவே பாருங்கள், இந்த போலரைசிங் அபிலிட்டி, இந்த அணியன் உருக்குலைதலை நாங்கள் பார்ப்போம். இந்த இலத்திரன் முகில் வலு குளோசராக வரும். அவை இலத்திரன் முகில் இந்த நேரையனை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை காணலாம். பாருங்கள், பாருங்கள், சிறிய கட்டியன்கள் இந்த பெரிய அணியனாகிய பிஆர் மைனஸின் இலத்திரனை தனக்குள்ளே இழுத்து அந்த கருவியப்பால் ஆகவே உருக்குலைக்கப்படுகின்ற அளவு எல்லை லித்தியத்தில் அதிகமாக இருக்கும். கீழிருந்து மேலாக முனைவாக்கப்படும் தன்மை அதிகரித்து செல்லும். எனவே இலத்திரன்கள் லித்தியத்தின் பக்கம் குளோசராக வருவதால் அயன் இயல்பு குறையும், பங்கிட்டு வலு சிறப்பியல்பு கூடும். அயன் இயல்பு குறைந்து பங்கிட்டு வலு சிறப்பியல்பு கூடும். எனவே அயன் இயல்பு மேலிருந்து கீழாக அதிகரிக்கும். அப்போ அயன் இயல்பை பொறுத்தளவில் பாருங்கள், NaBr KBr இவ்வாறு அயன் இயல்பு அதிகரித்து செல்லும். பாருங்கள், இங்கே பங்கிட்டு வலு சிறப்பியல்பு அப்போ இந்த திசையில் பங்கிட்டு வலு சிறப்பியல்பு அதிகரித்து செல்வதை நீங்கள் காணலாம். அயன் இயல்பு கீழ்முகமாக அதிகரிக்கும். அதுதான் எங்களோட கேள்வியை பார்த்தவர்கள் இப்போது உங்களை ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். அப்போ பாருங்கள், NaBr KBr LaBr RBBr சரியோ, இவற்றின் அயன் இயல்பு எவ்வாறு இருக்கும் என்றால் LaBr விட NaBr கூட, KBr கூட, RBBr கூட இவ்வாறு அயன் இயல்பு அதிகரித்து செல்லும். அயன் இயல்பு அதிகரித்து செல்லும். அயன் இயல்பு அதிகரித்து செல்லும். அடுத்த கேள்வியை பாருங்கள், கால்சியம் குளோரைட், கால்சியம் புரோமைட், கால்சியம் ஃப்ளோரைட், கால்சியம் உருகுநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். குளோரைட், புரோமைட், ஃப்ளோரைட், அயடைட் உருகுநிலைகளை நாங்கள் பார்க்கின்றோம். உருகுநிலை அதுவும் எங்களுக்கு அயன் இயல்பில் தங்கியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆவி உருகுநிலைக்கான கோலங்களை நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். உருகுநிலைக்குரிய கோலங்களை நாங்கள் இங்கே பார்ப்போம். பாருங்கள், உருகுநிலைக்கான கோலங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், உருகுநிலைக்கான கோலங்களை பார்க்க, குளோரைட், புரோமைட், ஃப்ளோரைட், அயடைட் உருகுநிலைக்கான கோலங்களை நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், பாருங்கள், அப்போ இதுக்கு உரிய கோலங்களை நாங்கள் இங்கே உங்களுக்கு தர இருக்கின்றோம். அதே அவதானிங்கள், உருகுநிலை. பாருங்கள், உருகுநிலைக்குரிய கோலங்களை நாங்கள் பார்க்க இருக்கணும். அப்போ இப்போது இந்த உருகுநிலையை பாருங்கள், CaF2
CaCl2 CaBr2 CaI2. இங்கேயும் அதே மாதிரி உருக்குலைவது நடப்பதை நாங்கள் காணலாம். பங்கட்டு வேலை சிறப்பியல்பு அதிகரிக்கும், அயனியல்பு அதிகரிக்கும். ஆகவே அந்த மாதிரிக்கான இயல்புகளை நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரியாக இதை பார்க்க. அப்போ கால்சியம் அதே பெருமன் தான் பாருங்கள். கட்டியன் சைஸ் ஒரே மாதிரி, கட்டியன் ஏற்ற முறை மாதிரி அனையன் சைஸ் மாறுகின்றது. F- Cl- Br- அனையன் பெருமன். அனையன் பெருமன் மாறுவதால் கட்டியன்கள் அதை உருக்குலைக்க செய்து அதாவது முனைவாக்குற இயல்பு கூடும். F- விட பாருங்கள், F- விட Cl- கூட, Cl- விட Br- கூட, Br- விட I- கூட. அப்போ கட்டியன் பெருமன் சமன், கட்டியன் ஏற்றம் சமன், அணியன் ஏற்றம் சமன், அணியன் சைஸ் கூடுது. அணியன் சைஸ் கூடுதலால் உருக்குலைக்கிற தன்மை கூட. அப்போ பாருங்கள், இங்கே இருந்து இங்கே பங்கட்டு வேலை சிறப்பியல்பு கூடும். பங்கட்டு வேலை சிறப்பியல்பு கூடும். பங்கட்டு வேலை சிறப்பியல்பு கூடும். அவை பங்கட்டு வேலை சிறப்பியல்பு கூடும். அயன் இயல்பு குறையும், அயன் இயல்பு கூடும். ஆகவே உருகுநிலைகள் குறைந்து செல்லும். பங்கட்டு வேலை சிறப்பியல்பு கூடி அயன் இயல்பு குறைந்து உருகுநிலைகள் குறைந்து செல்லுங்க. அப்போ பாருங்கள், அயன் இயல்பு மேலே கூடும், பங்கட்டு வேலை சிறப்பியல்பு கீழே நோக்கி கூடுவதை காணலாம். அவை அந்த மாற்றங்களில் உருகுநிலை மாற்றத்தை நீங்கள் அவதானிக்கலாம். ஆகவே இது பங்கட்டு வேலை சிறப்பியல்பு கூடியது கால்சியம் அயனைடு, பங்கட்டு வேலை தன்மையை கூட காட்டும். உருகுநிலைகளில் குறைவாக இருப்பதை நீங்கள் காணலாம். அவை அதுக்கான விடையை அவதானித்துக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். NaIJ மஞ்சள் வீழ்வடிவு செறிந்த அமோனியாவில் கரையாது, செறிந்த KAல் கரையும். மஞ்சள் வீழ்வடிவு செறிந்த அமோனியாவில் கரையாது, செறிந்த KAல் கரையும். அப்போ இந்த வீழ்வடிவு செறிந்த KAல் கரையக்கூடியதாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே அது செறிந்த KAல் கரையக்கூடியது. செறிந்த KAல் கரையும், செறிந்த KAல் கரையும். NaI ஒரு கரைசலை சேர்க்கும் போது ஒரு மஞ்சள் வீழ்வடிவு செறிந்த அமோனியாவில் கரையாது, அது செறிந்த KAல் கரையுமா. அப்போ பாருங்கள், மஞ்சள் வீழ்வடிவு தருபவற்றை ஒருக்கா நாங்கள் அவதானித்துக் கொள்வோம். மஞ்சள் ஜெலோ பிரசிபிடேட், AgI மஞ்சள், PbI2 மஞ்சள். அப்போ அயடீனை பொறுத்தவரை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அயடீனை பொறுத்தவரை இவற்றை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டால் உடனடியாகவே வருவீர்கள். பாருங்கள், அயடீனை பொறுத்தவரை PbI2 மஞ்சள், AgI மஞ்சள், PbI2 மஞ்சள், AgI மஞ்சள், ரெண்டும் ஜெலோ வீழ்வடிவு, ரெண்டும் மஞ்சள் வீழ்வடிவு. இதை தவிர அயடைட்டை தவிர உங்களுக்கு தெரிந்த வேறு மஞ்சள் வீழ்வடிவுகளை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். மஞ்சள் வீழ்வடிவு மஞ்சள், காட்மியம் சல்பைட் மஞ்சள், அது சல்பைட்டில் வார மஞ்சள். AS2S3 மஞ்சள், SnS2 ஜெலோ. பாருங்கள், அயடைட்டில் வார மஞ்சள் நிறம் இவை, சல்பைட்டில் வார மஞ்சள் நிறம் இவை. அப்போ பாருங்கள், NaI ஒரு கரைசலை சேர்த்த போது மஞ்சள் வீழ்வடிவு, ஒரு மஞ்சள் வீழ்வடிவு வருகின்றது. அப்போ அயடீனை கொண்ட மஞ்சள் வீழ்வடிவை நாங்கள் பார்க்கணும். ஆகவே இந்த அயடினை கொண்ட மஞ்சள்
ஈயமும் பெறலாம், வெள்ளியும் பெறலாம். ரெண்டும் அயோடினை கொண்ட மஞ்சள், ரெண்டும் பெறலாம். அப்போ ஒன்றில் சேர்க்கப்படுறது ஈய நைட்ரேட். ஈயத்தின் கரையக்கூடிய சேர்வுகள் நைட்ரேட்டுகள், அசட்டேட்டுகள். மற்ற எல்லாம் ஈயத்தின் சேர்வுகள் பொதுவாக வீழ்வடிவுகள். வெள்ளியின் கரையக்கூடிய உப்புக்கள் வெள்ளி நைட்ரேட், வெள்ளி அசட்டேட். மற்றவை எல்லாம் பொதுவாக வீழ்வடிவுகள் ஆகும். அப்போ ஆய்வு சாலையில் லெட் நைட்ரேட், லெட் அசட்டேட்டை பயன்படுத்துவோம், அல்லது சில்வர் நைட்ரேட், சில்வர் அசட்டேட்டை நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். பாருங்கள், NaIக்கு மஞ்சள் அமோனியாவில் கரையாது, செறிந்த KIயில் கரையும். அமோனியா செறிந்த அமோனியாவிலே கரையாமல் இருக்கு, செறிந்த KIயில் கரையும். அப்போ பாருங்கள், இந்த சொல்ல நாங்கள் வைக்கக்கூடிய இருக்கோணும். ஆகவே அந்த தொடர்புடமே நாங்கள் பார்க்கின்றோம். ஜே மஞ்சள் வீழ்வடிவு செறிந்த அமோனியாவில் கரையாது, செறிந்த KIயில் கரையும். இந்த PbI2 மஞ்சள் வீழ்வடிவு பாருங்கள், தரப்பட்ட உப்பு இங்கே தரப்பட்ட உப்பு ஒரு வெள்ளியின் உப்பு தான் தந்திருக்கு. வெள்ளியின் உப்பு தான் தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த தரப்பட்ட உப்பை நாங்கள் பயன்படுத்துவோம். அப்போ இங்கே சில உப்புக்களை நீங்கள் பயன்படுத்தணும். அவை தரப்பட்ட உப்பு வெள்ளி. இது பொதுவாக நீங்கள் செய்கின்ற முறை. பாருங்கள், PbI2 மஞ்சள் வீழ்வடிவு இது சூடான நீரில் கரைந்து குளிரவிடும் போது உருவாகும். சூடான நீரில் கரைந்து குளிரவிடும் போது உருவாகும். சூடான நீரில் கரைந்து குளிரவிடும் போது உருவாகும். சரியோ? அப்போ இங்கே உங்களுக்கு அடைப்புக்குள்ள பல சேர்வுகள் தரப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வியில் அடைப்புக்குள்ள தரப்பட்ட சேர்வுகளில் ஒன்றைத்தான் நீங்கள் இங்கே பிரயோகிக்கணும். இந்த அடைப்புக்குள்ள தரப்பட்ட சேர்வுகள் பாருங்கள், இங்கே தரப்பட்டிருக்கின்றது. சில சேர்வுகள் தந்திருக்கிறார்கள். அந்த சேர்வுகளை நீங்கள் பார்த்தால் ஒன்று AgCH3 COO- தரப்பட்டிருக்கின்றது. இந்த அடைப்புக்குள்ள தரப்பட்ட சேர்வுகளை நீங்கள் இதில் நோட் பண்ணணும். பாருங்க, இந்த சேர்வை தரப்பட்டிருக்கின்றது. கவனமாக பாருங்கள். அடைப்பில் தரப்பட்ட சேர்வுகளை நான் இதில் எழுதப் போகின்றேன். அந்த சேர்வுகளை பாருங்கள். சரியோ? பாருங்கள், அடைப்புக்குள்ள தரப்பட்ட சேர்வுகளை பாருங்கள். AgCH3 COO- தந்திருக்கு. NH4 CH3 COO- தரப்பட்டிருக்கின்றது. இந்த NH4 CH3 COO- தரப்பட்டிருக்கின்றது. அடுத்தது சேர்வை தரப்பட்டிருக்கின்றது. KNO3 தரப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், இந்த சேர்வுகள்லாம் உங்களுக்கு அடைப்புக்குள் தரப்பட்ட சேர்வுகள். செறிந்த KI, செறிந்த KI. அப்போ பாருங்கள், இந்த சேர்வுகள் அடைப்பு இதில் ஒன்றை பயன்படுத்தித்தான் நீங்கள் இதுக்கு எப்படி எழுத வேணும். NaIJ மஞ்சள் வீழ்வடிவு, செறிந்த NH4OH கரையும், கரையாது. ஆகவே பாருங்கள், அப்போ இதுக்குள்ள நாங்கள் பயன்படுத்த வேண்டிய உப்பு இந்த உப்பை மட்டும்தான். NaI + AgCH3 COO-. AgI மஞ்சள் சக CH3 COO- Na+. இது ஒரு மஞ்சள் வீழ்வடிவு. இந்த மஞ்சள் வீழ்வடிவை பாருங்கள். AgI நீருடன் வெப்பமேற்ற கரையாது. AgI ஐதான அமோனியா போடும்போது டில்
கரையாது. AgI செறிந்த அமோனியா போடும்போது கரையாது. அப்போ பாருங்கள், இந்த மஞ்சள் வீழ்வடிவு AgI நீர் சேர்த்து வெப்பமேற்ற கரையாது, ஐதான அமோனியா கரைசலில் கரையாது, செறிந்த அமோனியா கரைசலில் கரையாது. ஆனால் KIயில் கரையக்கூடியது. AgI excess KI KAgI2 ஆக கரையக்கூடியது. சில சந்தர்ப்பங்களில் K2AgI3 ஆகவும் கரைய உப்பாக மாற்றப்படலாம். மஞ்சள் விடு செறிந்த அமோனியாவில் கரையாது, செறிந்த KIயில் கரை. ஆனால் ES சேர்வை இங்கே தரப்படவில்லை. PbI2 மஞ்சள் வீழ்வடிவு. பாருங்கள், PbI2 மஞ்சள் வீழ்வடிவு. ஆனால் இந்த PbI2 வீழ்வடிவு, இந்த மஞ்சள் வீழ்வடிவு பாருங்கள், PbI2வின் இந்த மஞ்சள் வீழ்வடிவு இந்த PbI2க்கான மஞ்சள் வீழ்வடிவு PbI2 மஞ்சள் நீர் சேர்த்து கொதிக்க வைக்கப்படும் போது கரையும். கரைந்து Pb2 plus aqueous plus 2I minus aqueous. மஞ்சள் வீழ்வடிவு பாருங்கள், மஞ்சள் வீழ்வடிவு நீர் சேர்த்து வெப்பமேற்றும் போது கரைந்து நிறமற்ற கரைசலை தரும். நீரில் AgI கரையாது. ஆனால் இந்த மஞ்சள் வீழ்வடிவு கவனியுங்கோ, செறிந்த KIயில் கரையும். PbI2 KI concentrated, K2 PbI4 சிக்கலைன உருவாக்கி கரை. இவை அமோனியாவில் கரையாது. அவை செறிந்த சிக்கலைன உருவாக்கி கரையும். பொட்டாசியம் டெட்ரா அடிடோ பிளம்பேட்டோ அவை கரையக்கூடியது. அவை KIயில் கரையும். சூடான நீரில் கரையும், அமோனியாவில் கரைவதில்லை. அப்போ பாருங்கள், அவங்க தரப்பட்டதில் பொருத்தமான சொல்லு AgCH3COO மைனஸ். AgI மஞ்சள்லாம் தந்திருக்கு. அது ஐதான அமோனியா, செறிந்த அமோனியா, ஐதான HNO3 என்பவற்றில் கரையாது. AgI ஐதான HNO3யில் கரையாது. AgI ஐதான அமோனியாவில் கரையாது. AgI செறிந்த அமோனியாவில் கரையாது. AgI KIயில் கரை. AgI செறிந்த நைட்ரிக் அமிலத்தில் கரையும். பாருங்க, இந்த AgI செறிந்த நைட்ரிக் அமிலத்தில் கரை. HNO3 concentrated, HI plus HI plus AgNO3. பாருங்கள், AgNO3. அப்போ இப்படி இது கரைவதை நீங்கள் காணலாம். மேலும் இந்த I- அயன்கள் HNO3ஆல் அடுத்தபடியில் உட்சியேற்றப்படும். அயடின் NO2 நீராக மாறும். வலுவான போட்டால் இது HiO3 கூட மாறலாம். பாருங்கள், AgI செறிந்த நைட்ரிக் அமிலத்தில் கரையும். அவை செறிந்த நைட்ரிக் அமிலத்தில் கரையக்கூடியது. பாருங்கள், அப்போ ஐடினாபரம் HiO3ஆகவும் மாறக்கூடியது. அப்போ PbI2 KIயில் H2PbI4. அப்போ பாருங்கள், அந்த PbI2 சூடான நீரில் கரையும், அதே இடத்துல செறிந்த KIயில் கரையும். ஆனால் AgI சூடான நீரில் கரையாது.
ஐதான அமோனியாவில் கரையாது, செறிந்த அமோனியாவில் கரையாது. அப்போ உங்களுக்கு டெஸ்ட் வரும், குளோரைட் புரோமைட் ஐடைட்டை எங்கனம் வேறுபடுத்தி அறிவீர் என்று வந்தால் நீங்கள் அதுக்கு என்ன மாதிரி பதில் எழுத போறீர்கள் என்பதை பற்றி நாங்கள் இங்கே அவதானிப்போம். பாருங்கள். அப்போ பாருங்கள், அப்போ இங்கே உங்களுக்கு கேள்வி இங்கே பாருங்கள், Cl மைனஸ் Br மைனஸ் I மைனஸ் இவற்றை எவ்வாறு எங்களுக்கு உரிய சோதனை பொருள் வெள்ளி நைட்ரேட், இவர் AgCl வெள்ள வீழ்வடிவு, இவர் AgBr, இவர் AgI மஞ்சள் வீழ்வடிவு, இது வெள்ளை, இது ஒரு பேல் ஜெலோ வெண் மஞ்சள், இது மஞ்சள். பாருங்கள், குளோரைட் புரோமைட் ஐடைட்டை அறிகிற பரிசோதனைகள். ஐதான அமோனியாவில் AgCl கரையும், ஐதான அமோனியாவில் கரையாது, செறிந்த அமோனியாவில் கரையும், மூன்றிலுமே கரையாது. இலகுவான பரிசோதனை. ஐதான அமோனியாவில் கரையும் வெள்ள வீழ்வடிவு AgCl, ஐதான அமோனியாவில் கரையாமல் செறிந்த அமோனியாவில் கரையும் வெள்ள வீழ்வடிவு AgBr, மூன்றிலுமே கரையாத மஞ்சள் வீழ்வடிவு AgI. இலகுவான பரிசோதனை மூலம் நீங்கள் காணலாம். அவை இந்த பரிசோதனையை பார்த்தால் பாருங்கள், டில் அமோனியா AgNH3 twice plus Cl minus கரையும். இதுக்கு AgBr கொன் அமோனியாவில் கரையும், கொன் அமோனியா அதே விளைவு AgNH3 twice plus Br minus aqueous. இவர் டில் அமோனியா செறிந்த அமோனியா, ஐதான அமோனியா செறிந்த அமோனியாவில் கரையாது. பாருங்கள், AgCl ஐதான அமோனியாவில் கரையும், AgBr ஐதானதில் கரையாது, செறிந்ததில் கரையும், AgI ஐதான செறிந்த ரெண்டிலும் கரையாது. அவை ரெண்டையும் வேறு விரிப்பதற்கு இந்த சோதனையை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆகவே அதுக்குரிய விடையை பார்த்துக்கொள்ளுங்கள். ஆகவே இப்போ தரப்பட்ட கேள்வியை நீங்கள் பார்த்தால் கவனிங்கோ, அந்த கேள்விக்குரிய அம்சங்கள் உங்களுக்கு தெரிகின்றது. பாருங்கள், NaI மஞ்சள் வீழ்வடிவு AgI J அமோனியாவில் கரையாது, செறிந்த KAயில் கரையும். அது என்ன தரப்பட்ட வீழ்வடிவு? இது அவை தொடர்ந்து அடுத்த கேள்வியை பார்ப்போம். தரப்பட்ட கரைசல் ஒன்றில் Ca2+ Va2+ அயன்கள் காணப்படுகின்றன. இவற்றின் செறிவினை எவ்வாறு துணியலாம் என விளக்குக. பாருங்கள், கரைசல் ஒன்றில் கால்சியமும் பேரியமும் காணப்படுகின்றது. இவற்றின் செறிவை எவ்வாறு துணியலாம் என்பதுதான் கேள்வி. அவை இந்த செறிவை எவ்வாறு துணியலாம் என்பதற்கு கரைதிறனுடன் தொடர்பட்ட சில தொடர்புகளை நாங்கள் இங்கே எடுக்கின்றோம். என்ன தொடர்புகள் என்பதை பாருங்கள். கூட்டம் 2 பொறுத்தவரை பாருங்கள், சில உப்புக்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். கூட்டம் 2 பாருங்கள், கூட்டம் 2 பொறுத்தவரை அந்த உப்புக்கள் எவை என நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், மெக்னீசியம் கூட்டம் 2 பொறுத்தவரை வருகின்ற உப்பு பாருங்கள், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோண்டியம், பேரியம். இவற்றின் கரைதிறனை நாங்கள் ஒரு அவதானித்துக் கொள்வோம். இந்த உப்புக்கள் எவ்வாறு கரைதிறன் போக்கை காட்டும் என்பதை பாருங்கள். SO3 இது கலங்கள், அதாவது ஒரு டர்பிடிட்டி என்று சொல்வது கலங்கள், அதாவது எங்களுக்கு வீழ்வடிவை உருவாக்கி தரக்கூடிய ஒரு கலங்களை உருவாக்கும். இவையெல்லாம் வீழ்வடிவுகள். பாருங்கள், CaSO3 வீழ்வடிவு, SrSO3 வீழ்வடிவு, BaSO3 வீழ்வடிவு. இவை வீழ்வடிவுகளை உருவாக்கும். வீழ்வடிவுகள் கரைதிறன் குறைந்து செல்லும். Ca
SO3 SR SO3 BA SO3 கரைதிறன் குறையும், கரைதிறன் குறைந்து செல்லும். இவை சல்ஃபைட். சல்ஃபேட் இது கரையும். இங்க கலங்கல் வரும், கலங்கல் தன்மை, டர்பிடிட்டி என்று சொல்லப்படும் கலங்கல் தன்மை வரும். இங்கே இவை வீழ்வடிவாகும். SR SO4 BA SO4 வீழ்வடிவுகளை உருவாக்கும். கரைதிறன் குறைந்து செல்லும். கார்பனேட் எல்லாமே வீழ்வடிவுகள், எல்லாமே வீழ்வடிவுகள். வீழ்வடிவு 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 வீழ்வடிவு, கரைதிறன் குறைந்து செல்லும். போஸ்பேட் பாருங்கள், போஸ்பேட்டை பொறுத்தவரை இங்கே வீழ்வடிவு 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 வீழ்வடிவு, கரைதிறன் குறைந்து செல்லும். குரோமேட் மெக்னீசியம் வீழ்வடிவல்ல, கரையக்கூடியது கரையக்கூடியது. SRம் பேரியமும் குரோமேட்டுக்கு வீழ்வடிவாகும். கரைதிறன் குறைந்து செல்லும். பாருங்கள், இவற்றை பொறுத்தளவில் இந்த மாற்றங்களை நீங்கள் காணலாம். சல்பேட்டு, சல்வைட்டு, கார்பனேட்டு, போஸ்பேட்டு, குரோமேட் இவை யாவும் கீழ் நோக்கி செல்லும் போது கரைதிறன் குறைந்து செல்லும். கரைதிறன் குறைந்து செல்லும். அசிட்டிக் அமிலத்தில் கரையாத ஒரு மஞ்சள் நிறமான குரோமேட் பேரியம் ஆகும். பேரியம் குரோமேட் அசிட்டிக் அமிலத்தில் கரையாது, ஆனால் வண்ணவிலங்களில் கரையும். அசிட்டிக் அமிலத்தில் கரையாத கூட்டண்ட மஞ்சள் நிறமான குரோமேட்டு பேரியமாகும். பேரியம் குரோமேட் ஒரு மஞ்சள் நிறமான குரோமேட் அசிட்டிக் அமிலத்தில் கரையாத ஒரு குரோமேட்டாக இருப்பதை நாங்கள் காணலாம். அசிட்டிக் அமிலத்தில் கரையாத குரோமேட் ஆகும், மஞ்சள் நிறமான. ஆக்சலேட்டுகள் பாருங்கள், ஆக்சலேட்டு C2O4 2-. மெக்னீசியம் ஆக்சலேட்டு கரையக்கூடியது. கல்சியம் ஆக்சலேட்டு வீழ்வடிவை உருவாக்கும். SR ஆக்சலேட்டும் வீழ்வடிவை உருவாக்கும். BaSO4 கரையக்கூடியது. ஆக்சலேட்டுகளின் கரைதிறன் கல்சியம் வரையும் குறைந்து கூடும். மாணவர்களே பாருங்கள், ஆக்சலேட்டுகள் கல்சியத்தில் தான் பூர்ண வீழ்வடிவு. கல்சியம் ஆக்சலேட்டு அசிட்டிக் அமிலத்தில் கரையாத ஒரு ஆக்சலேட்டு கூட்டம் 2 கல்சியம் ஆகும். அப்போ பாருங்கள், ஆக்சலேட்டு கல்சியம் வரையும் குறைந்து கூடும். அப்போ இப்போது இந்த தரப்பட்ட கேள்வியை நாங்கள் பார்ப்போம். தரப்பட்ட கரைசல் ஒன்றில் கால்சியம் அயன், பேரியம் அயன்கள் காணப்படுகின்றன. இவற்றின் செறிவினை எவ்வாறு துணியலாம் என விளக்குக. அப்போ ரெண்டையும் நாங்கள் துணிய வேணும். இப்போ கால்சியத்துக்கு சிறந்தது ஆக்சலேட் ஆக்கிற முறை. பேரியத்துக்கு சல்வேட்டோ, பொஸ்பேட்டோ, கார்பனேட்டோ விரும்பினதை நாங்கள் தரலாம். ஆகவே இவற்றை நாங்கள் அவதானிக்கப்படும் போது இப்போது என்ன செய்யலாம் என்பதை பற்றி பாருங்கள். இப்போ இந்த கேள்விக்கு கால்சியம், பேரியம் ரெண்டும் இருப்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், அப்போ தரப்பட்ட கரைசலில் உங்களுக்கு ரெண்டும் இருக்கின்றது. Ca2+, பேரியம் 2+. இந்த கொண்ட கரைசலின் 20 சென்டிமீட்டர் கனம் எடுக்கப்படும். கரைசலின் 20 சென்டிமீட்டர் கனம் எடுக்கப்படும் போது கவனியுங்கள், இதுக்குள்ள அசிட்டிக் அமிலமும் அமோனியம் ஆக்சலேட்டும் சேர்க்கப்படும். அசிட்டிக் அமிலம், அமோனியம் ஆக்சலேட்டு சேர்க்கப்படும். கால்சியம் மட்டும் அசிட்டிக் அமிலத்தில் கரையாத ஆக்சலேட்டாக பெறப்படும். CaC2O4. பேரியம் கரையும், அசிட்டிக் அமிலத்தில் கரையக்கூடிய ஆக்சலேட்டு தான் பேரியம். அப்போ இங்கே அது கரைந்த நிலையில் இருக்கும். இது வெள்ளை வீழ்வடிவாக உருவாகி இருக்கும். வெள்ளை வீழ்வடிவாக உருவாகி இருக்கும்.
இதை நாங்கள் வன்மையாக வெப்பமேற்ற போகிறோம். வன் வெப்பம். ஆக்சைடுகளை பார்த்தால் CaC2O4 வன் வெப்பம். CaO COCO2 കാൽസ്യം ഓക്സൈഡ് വരും. അവതിൻ്റെ തിണിവ് തുണിയപ്പടം. കാൽസ്യം ഓക്സൈഡിൻ്റെ തിണിവ് തുണിയപ്പടം. திணிவு துணிந்து மூலணிக்க துணியப்படும். மூலணிக்க துணியப்பட்டால் நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த தொடர்புடைமையை பாருங்கள். என்ன தொடர்புடைமை என்பதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். பாருங்கள். அப்போ இதில் பாருங்கள், கால்சியம் அயன் இருக்கின்றது. அதனை நாங்கள் ஒக்சிலேட்டாக வீழ்வடிக்கின்றோம். அந்த ஒக்சிலேட்டிலிருந்து கால்சியம் ஆக்சைடை எடுத்துக்கொள்கின்றோம். 1:1 ഇതിൻ്റെ തിണിവ് தெரியும், மூலர் திணிவு தெரியும், மூலெண்ணிக்கையை காணுகின்றோம். இந்த மூலெண்ணிக்கைக்கு சமன். கால்சியத்தின் மூலெண்ணிக்கைக்கு சமன். கனவளவு தெரியும், மூல் தெரியும். அப்போ கால்சியம் அயன் மூல் தெரியும், கனவளவு தெரியும். ஆகவே கால்சியம் அயனின் செறிவு மூலெண்ணிக்கை N1 Bn-கள் 1000 டெசிமீட்டர் கனம். அப்போ இலகுவான வழி மாணவர்களே பாருங்கள். தரப்பட்ட அயன்கள் கொண்ட கரைசலின் 20 சென்டிமீட்டர் கனத்தை எடுக்கிறது. அதில் நாங்கள் அசிட்டிக் அமிலத்தையும் அமோனியம் ஆக்சலேட்டையும் சேர்க்கிறது. ஏதோ ஒரு ஆக்சலேட்டை சேர்த்தால் சரி, வீழ்வடிவு வரும். வீழ்வடிவை வடித்து வீழ்வடிவை வேறாக்குறது. வடிதிரவத்தை வேறாக கொண்டு செல்வது. அங்கே பேரியம் கரைந்த நிலையில் இருக்கும். இந்த வீழ்வடிவை மெதுவாக வெப்பமேற்றினால் கால்சியம் கார்பனேட்டும் கார்பனோர் ஆக்சைட்டும் வரும். நாங்கள் வன்மையாக வெப்பமேற்றி CaOவை எடுத்து நாங்கள் அந்த CaOவின் திணிவை அளந்து அந்த திணிவில் இருந்து நாங்கள் CaOவின் மூலெண்ணிக்கையை கண்டு கால்சியமின் மூலெண்ணிக்கையை கண்டு கனவளவு தெரியும் என்றபடியால் செறிவை காணலாம். கால்சியம் கார்பனேட்டை ஓரளவு வெப்பமேற்றி மாறா திணிவு வரை வெப்பமேற்றி கால்சியம் கார்பனேட்டை பெற்றும் அதே முறையில் நாங்கள் காணலாம். வன்மையாக வெப்பமேற்றாமல் கால்சியம் ஆக்சலேட்டை ஓரளவு வெப்பமேற்றும் போது அது CaCO3 + CO தரும். அப்போ பாருங்கள், இதை இந்த CaCO3 ஓரளவு வெப்பமேற்றினால் CaC2O வெப்பமேற்றினால் CaCO3 ஆகவும் CO மாறும். இதனது துணிவை துணிந்தும் நாங்கள் துணியலாம், ஸ்ட்ராங்காக ஹீட்டாக்கியும் நாங்கள் துணியலாம். அதிலிருந்து கால்சியம் அயன் செறிவு துணியப்படும். இந்த வடிதிரவம் Ba2+ அயன் இருக்கும். இதற்குள்ள நாங்கள் விரும்பினது சோடியம் சல்பேட், அமோனியம் சல்பேட் போன்றவற்றை சேர்க்கிறது. BaSO4 வெள்ள வீழ்வடிவு. வீழ்வடிவை உலர்த்தி திணிவை துணியலாம். திணிவை துணிந்து மூலெண்ணிக்கை காணப்படும். மூலெண்ணிக்கை பேரியம் அயனுக்கு சமனாக இருக்கும். 1:1 பாருங்கள், 1:1 பேரியம் அயனுக்கு மூலெண்ணிக்கை சமனாக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ இதன் அடிப்படையில் பாருங்கள், வடிதிரவத்தில் பேரியம் அயன் இருக்கும். நாங்கள் இதற்குள்ள அமோனியம் சல்பேட் சேர்க்கின்றோம். BaSO4 வெள்ள வீழ்வடிவாக உருவாகும். இதனது திணிவை துணிகின்றோம். மூலெண்ணிக்கையை காண்கிறோம் N2. அது பேரியத்தின் மூலெண்ணிக்கைக்கு சமன். ஆகவே Ba2+ அயன் செறிவை நாங்கள் காணலாம். N2வின் கீழ் Bn-கள் 1000 மோல் டெசிமீட்டர் -3. ஆகவே செறிவை துணியலாம். பாருங்கள் மாணவர்களே, பல்வேறு வழிகளில் துணியலாம். இப்போ நான் சொன்ன ஒரு முறை நீங்கள் கனமுறைகளை நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம். பல்வேறு வழிகளில் இந்த செறிவை துணியக்கூடியதாக இருக்கும். பல வழிகளில் செறிவை துணியலாம். அவை செறிவு துணிவதற்குரிய திட்டங்கள் இருக்கின்றது. குரோமேட்டாக்கியும் துணியலாம். பாருங்கள், அசிட்டிக் அமிலமும் அமோனியம் குரோமேட்டையும் சேர்க்கும்போது மஞ்சள் நிற குரோமேட் பேரியத்துக்குரியது. அந்த அதன் வீழ்வடிவை எடுத்தும் நாங்கள்
மூலக்கண்டு குரோமேட்டின் துணிவை துணிந்து மூலக்கண்டு பேரியம் என்ற சரிவை துணியலாம். பல வழிகள் இருக்கின்றது. அவை இவ்வாறு நீங்கள் இவற்றின் செறிவை துணியக்கூடியதாக இருப்பதை நீங்கள் காணலாம். ஆகவே அந்த செறிவுக்குரிய வழிகளை கவனமாக பாருங்கள். அப்போ இப்போது இந்த கேள்வியை நீங்கள் பார்த்தால் விளங்கும். பாருங்கள், இந்த கேள்வி இதுதான். அந்த கேள்வியை நாங்கள் பார்த்து கொண்டால் தெரியும். பாருங்கள், இதுதான் அந்த கேள்வி. அந்த கேள்வியை பாருங்கள். தரப்பட்ட கரைசல் ஒன்றில் கல்சியம் பேரியம் அயன்கள் காணப்படும். இவற்றின் செறிவினை எவ்வாறு துணியலாம்? இப்போ வழிகள் சொல்லியிருந்தோம். அசட்டிக் அமிலமும் அமோனியம் குரோமேட்டும் போட்டு பேரியம் குரோமேட்டிலிருந்து பேரியம் அயனை துணியலாம். அசட்டிக் அமிலமும் அமோனியம் ஒக்சலேட்டும் போட்டு வீழ்வடிகிற ஒக்சலேட்டை நாங்கள் கண்டு ஒக்சலேட்டின் திணிவை கண்டு கல்சியம் அயன் சரிவை துணியலாம். பல்வேறு வழிகள் இருக்கின்றது. சல்வேட்டுக்கள் இவை எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த செறிவை நாங்கள் துணியக்கூடியதாக இருப்பதை நீங்கள் காணலாம். ஆகவே இந்த கேள்வியை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள்.